ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் தேவிப்பட்டினம் ரவிச்சந்திரன். ஆ, நிறைய பேர் இப்போயோ தேவப்பட்டினம் ரவிச்சந்திரன் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வாங்கய்யா என்னையா சொல்லுங்கய்யா அப்படின்னு நினைப்பாங்க. ஆமாங்க, பாருங்கள் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்த்துட்டு இருக்கேன், அந்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன். என் பாத்திரம் அங்கே இருக்குது. ஓகேவா, பாத்திரத்தை வச்சுட்டு தான் சரி வீட்டில் ஆள் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தேன். அவங்க சவுண்டு கேட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் கொஞ்சம் காடு இருக்குது, இந்த ஃபாரஸ்ட் மாதிரி தான், ஃபாரஸ்ட் மாதிரி இல்லை, ஃபாரஸ்ட் தான் அங்கிட்டு இருக்குது. அதுலேருந்து உள்ளேருந்து கொஞ்சம் வந்திருந்தாங்க. சவுண்டை கேட்டோன்னே யாரோ வந்திருக்கேன்னு வந்தாங்க. அப்போ நான் தான் நிற்கேன். ஓ நீங்களா அண்ணா, வாங்க அண்ணா அப்படின்னாங்க. ஏதாவது பழசுதான் இருக்கா சீச்சி அப்படின்னு. பழசு தான் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 விறகு, 2 கம்பு விறகு, அதுமாரி கொஞ்சம் என்ன இல்லாமல் கையில் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் இது என்ன சீச்சி அப்படின்னு. அப்போ அவங்க சொன்ன ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு செடியை காமிச்சு, இந்த செடியை பாருங்கள் இது அப்படின்னாங்க. அப்போ என்ன கொண்டாங்க பாப்போம் அப்படின்னு வாங்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க சொன்ன ஒரு உண்மையான சம்பவம் தான். அது வித்தியாசமாக இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்களாங்க. இதுதாங்க இந்த செடி தான். சரிங்களா, இது பேர் என்னென்னு நான் கேப்ஷனில் எழுதி விடுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேரெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து சும்மா மரத்தில் வந்து இப்படி இருக்குமா. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டிஃப்ரென்ஸ் தான் சொல்லலாம். வந்து இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்தில் வந்து இந்த செடி, அதாவது இந்த இது ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதை வந்து இப்படி கட்டிடுவாங்களாம். இப்படி வச்சு ஒரு கயிறை வச்சு இப்படி கட்டிட்டாங்கன்னா, இந்த வேர் வந்து இந்த மரத்தில் இப்படி ஜாயிண்ட் ஆகிருமா. இப்படி இந்த மரத்தில் வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகி சாதாரணமாக உள்ளே போகாது, இப்படி சாதாரணமாக இப்படி மரத்தில் இப்படி ஜாயிண்ட் ஆகிட்டு, இதை பார்த்தீங்களா, தெரியுதா என்னன்னு தெரில. என்ன கேமரா இப்படி ஆடல, அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இப்படின்னு தெரியுதா என்னன்னு தெரில பாருங்கள். இதை வந்து இப்படி வச்சுட்டு ஒரு கயிறு வச்சு கட்டிடுமோ, இது வந்து ஜாயிண்ட் ஆகி இதுலேருந்து அப்படியே முளைச்சி பெருசாக, அதாவது ஒரு சைடு பெருசாக ஒரு செடி மாதிரி பெரிய கொம்பு மாதிரி வந்து அப்படி சரி நிறைய அப்படி வந்து கொஞ்சம் பூவெல்லாம் பூக்கும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தான் நாங்கள் கொண்டு வரோம். இது வந்து மண்ணில் வைக்கவே வேண்டாம், ஒரு செடி சட்டிலையா ஒரு மண்ணில் ஒரு சாக்கில் மண் வச்சு அப்படி எதுவுமே வைக்க வேண்டாம், சாதாரணமாக இருக்கணும், அவ்வளோ அழகாக இருக்கும் அண்ணா அப்படின்னாங்க. அப்போ கொண்டாங்க அப்படின்னு பார்த்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அவருங்க ஏதோ அவங்க அந்த காட்டிலேருந்து அந்த இருந்து எடுத்துகிட்டு வரும்போதே கொஞ்சம் மொட்டு மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதுமாரி இதுதான் இருக்குது சிச்சி, அதை கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இதுமாரி வச்ச மாதிரி, அதாவது மரத்தில் இந்த கொம்புன்னு சொல்கிறீங்களே, அதுமாதிரி வளர்ந்த மாதிரி ஏதாவது செடி இருக்கா அப்படின்னு கேட்டேங்க. ஏற்கனவே வச்சுருக்கு, நீங்கள் பார்க்கல அப்படின்னாங்க. கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு. வாங்க அதை நானும் காமிக்கிறேன். அவங்க சொன்னாங்க இந்த இருக்குன்னு, வாங்க காமிக்கிறேன். ஓகேவா, பாருங்கள். அதாவது இந்த இது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு கம்பு. இந்த கம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த கம்பு காஞ்ச கம்பு தான். இந்த பாருங்கள், இதெல்லாம் பச்சை மரமாக எதுவுமே கிடையாதுங்க, காஞ்ச கம்பு தான். இந்த காஞ்ச கம்புலையும் இந்த பாருங்கள், இது ஃபுல்லாகவே காஞ்சிருக்கு. ஓகேவா, இந்த காஞ்ச கம்பு மேலே மரம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. சாதாரணமாக அவங்க ஒரு கொடியிட்டு, அதாவது துணி போடுறதுக்காக வேண்டி ஒரு கொடியிட்டுருக்கா கயிறை கட்டியிருக்காங்க. இதில் தாங்க இந்த செடி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த செடி, இந்த செடியோடது இந்த பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். அதாவது பிடிக்கல மரத்தில், இதில் வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள்டா. அதாவது உள்ளே போகலை, சும்மா மேட்டாப்லேயே பிடிச்சி அந்த இதுலேயே அந்த மரத்துலேயே அந்த வளர்ந்துருப்பாங்க. இதில் மண் எதுவுமே கிடையாது. இந்த பாருங்கள், இப்படியே வளர்ந்துட்டு போகுது பாருங்கள். சாதாரணமாக நம்ம ஒரு மரத்தில் இருந்தால் ஒரு அட்டைப்புழு, அதான் அட்டைப்பூச்சி இல்லை அட்டைப்புழு, இந்த பாருங்கள், இந்த மாதிரி புழு ஏதாவது தான் இருக்கும். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி தான் இந்த பூச்சிகள் தான் இப்படி ஒட்டி சாதாரணமாக போகும். அதேமாதிரி நம்ம அப்படி தான் நிறைய பார்த்துருக்கோம். இந்த பாருங்கள், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணல. இது பார்த்திங்கன்னா அரிப்புழுங்க. ஓகேவா, இது மேலே படிச்சுன்னா ரொம்ப சொரிய ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலும் அந்த வந்துருச்சு பார்த்திங்கன்னா, பாருங்க ஒரு துடிக்குது பார்த்திங்களாங்க. ஓகேவா, இந்தமாரி சாதாரணமாக தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதேமாரி பார்த்திங்கன்னா நானும் அது மாதிரி தான் நினச்சேன். பட் அது வந்து இது இல்லைங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த இதில் வந்து மரத்துலேயே முளைந்து வருங்க. வேறு அப்படியே இங்கே வரைக்கும் வரும். ஆனால் காஞ்ச மரம் தான் இந்த வேறு மாதிரி வந்து அந்தமாரி நான் சொன்னேன் பார்த்திங்களா, இந்தமாரி மொட்டு, இதில் இந்த மொட்டு வந்து கடைசி பூவாகி இவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பாருங்கள், பூ பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். பூ தெரியுதாங்க, பூ தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயில் நாப்பில் தெரியுது என்னன்னு தெரில. பட் பாருங்கள், பூ எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இந்தமாரி பூ அழகாக பாருங்கள். இதில் ஒரு பட்டர்ஃப்ளைலாம் வந்து பறந்து வந்து நின்றுட்டுருக்கு. இந்த இதில் இந்த தேன் குடிக்கிறதுக்காக வேண்டி. இது உண்மைக்கு அதிசயமாக இல்லையாங்க. பாருங்கள், ஒரு வேரையில், அதாவது ஒரு மண்ணே இல்லாமல் அந்த மண்ணில் வேற வைக்காமல் எவ்வளோ அழகாக வந்து நம்ம கத்தாழை மருந்து கத்தாழை அப்படி தாங்க சாதாரணமாக தொங்கப்பட்டெல்லாம் வளரும்ல. அதுக்கு அடுத்தபடி இது ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு செடி தான் சொல்லலை. ஏன்னா இதில் காட்டிலேருந்து கொண்டு வந்து இப்படி வச்சு எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். நிறையா பேர் நினச்சிருப்பாங்க அப்படிலாம் இல்லை, ஏதாவது தண்ணி தான் இருந்திருக்கும், அதாவது இதில் ஏதாவது தண்ணி ஏதாவது ஜாயின் பண்ணிருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், அந்த வேர் வந்து பாருங்கள் எப்படி ஒட்டுறது பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதாங்க வருது.
சாதாரண நம்ம காஞ்ச கம்பில் தான் இப்படி வந்துடுது. ஓகேவா? சரியா? நல்லா கிளியராக தெரியுமா எனக்கு? ஓகே, பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இந்த கொம்பு வைக்கும்போது அதாவது இந்த செடி வைக்கும்போது கட்டி வச்சுருந்துருக்காங்க இந்த கருப்பு டயரை வச்சு. ஓகே, அதுக்கப்புறமே இதுமாரி வந்துருக்கு பாருங்கள், எப்போ அழகாக இருக்கும் பாருங்கள். ஃபோனில் சூப்பராக அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? நான் வியாபாரத்துக்கு வந்த இடம் தான் இதெல்லாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்குதா என்னென்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கேரளாவில் மட்டும்தான் நம்ம 30 வருஷமாக சுற்றிட்டு அலைகிறோம், வியாபாரம் பார்த்துட்டு அலைகிறோம். அதனால் சுற்றிட்டு இல்லை, வியாபாரம் பார்த்துட்டு பார்க்குறனால சுற்றிட்டு அலைன்னு சொல்கிறேன். இதுமாரி பார்த்திங்களா? ஓகேவா? இது உண்மைக்கே ஒரு வித்தியாசமான வீடியோ தான். இதோட பேரே நான் கமெண்டில் கேப்ஷனாக போடுறேன். பாருங்கள், பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சாதாரணமாக ஒரு அதாவது மண்ணில் வச்சு தான் நம்ம எல்லாமே வளர்ந்து வரும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கம்பமாக இந்த கயிறுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது துணி காயப்படுறதுக்கு இந்த மரத்தில் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு கட்டி விட்டு பார்த்துருக்காங்க. இது வளர்ந்து இவ்வளோ அழகாக இருக்குது. சரிங்களா? பார்த்து பத்திரமா இருங்க. நீங்களும் யாராவது வயநாடு எங்கேயா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு செடி, அதாவது இது மாதிரி ஒரு செடி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போய் நம்ம ஊரில் சொன்னாங்க, எனக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. இது போய் உங்கள் ஊரில் போய் வைங்க, இதேமாதிரி மரத்தில் வச்சு கட்டி வைங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நானும் இங்கேருந்து எப்போ ஊருக்கு போகணும்னு தெரியாது, பட் போனால் கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். சரிங்களா? பார்த்து பத்திரமா இருங்க எல்லாருமே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்ங்க. நானே வியாபாரம் பார்க்குறேன். ஓகேவா? பாய். நிறையா வண்டோட சவுண்டெலாம் கேட்குது. பட் உங்கள் வீடியோவில் கேட்குன்னு தெரிலங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ வரும். அதாவது இது வந்து ஒரு பூ தான் வந்திருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்துட்டு பார்த்திங்கன்னா இது எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை பூக்குன்னு அவங்களுக்கே தெரியல. எங்கேயும் தெரிலங்க. நாங்கள் இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 பூலாம் பூக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. 3-4 பூ பூக்கும்போது நான் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி எடுத்து விட்றேன். ஓகேங்களா? பாருங்கள், பார்த்து பத்திரமா எல்லாருமே லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். அந்த வீட்டுக்காரங்க உட்காந்துருக்காங்க நினைக்கிறேன். ஓகேவா? சரிங்க, பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, பாய்.